ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது என்ன, அடுத்தது என்ன? லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன், பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் பங்கேற்கும் சாணக்யாவின் உரைவீச்சு. ஜூன் 29 ஞாயிறு மாலை 6 மணிக்கு கிகானி ஸ்கூல் ஆடிட்டோரியம், RS புரம், கோயம்புத்தூர். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்ற நிகழ்ச்சியில் தாவேகா தலைவர் விஜய் முகம் பதித்த கைக்குட்டையை காட்டிய 3 இளைஞர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் இன்று காலை நடந்த நிகழ்ச்சியில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டார். முதல்வர் நிகழ்ச்சி அரங்கிற்கு வருவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னதாக 3 இளைஞர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் முகம் பொறிக்கப்பட்ட கைக்குட்டையை எடுத்து அசைத்துள்ளனர். இதனால் அங்கு கூடியிருந்த திமுக தொண்டர்களிடையே சலசலப்பு ஏற்பட்டது. இதையடுத்து போலீசார் 3வரையும் பிடிக்க முயன்றனர். அப்போது ஒருவர் தப்பி ஓடினார். பிடிப்பட்ட மற்ற 2வரையும் திருவல்லிக்கேணி போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். அதில் விஜய் முகம் பொறிக்கப்பட்ட கைக்குட்டையை அசைத்தது மணிகண்டன், ரமணா ஆகிய இளைஞர்கள் என்றும் அவர்கள் கல்லூரி மாணவர்கள் எனவும் தெரியவந்தது. அதில் மணிகண்டன் போலீசார் பிடித்த நிலையில் தப்பிச் சென்ற ரமணா குறித்து திருவல்லிக்கேணி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்ற நிகழ்ச்சியில் தாவேகா தலைவர் விஜய் முகம் பதித்த கைக்குட்டையை காட்டிய 3 இளைஞர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் இன்று காலை நடந்த நிகழ்ச்சியில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டார். முதல்வர் நிகழ்ச்சி அரங்கிற்கு வருவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னதாக 3 இளைஞர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் முகம் பொறிக்கப்பட்ட கைக்குட்டையை எடுத்து அசைத்துள்ளனர். இதனால் அங்கு கூடியிருந்த திமுக தொண்டர்களிடையே சலசலப்பு ஏற்பட்டது. இதையடுத்து போலீசார் 3வரையும் பிடிக்க முயன்றனர். அப்போது ஒருவர் தப்பி ஓடினார். பிடிப்பட்ட மற்ற 2வரையும் திருவல்லிக்கேணி போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். அதில் விஜய் முகம் பொறிக்கப்பட்ட கைக்குட்டையை அசைத்தது மணிகண்டன், ரமணா ஆகிய இளைஞர்கள் என்றும் அவர்கள் கல்லூரி மாணவர்கள் எனவும் தெரியவந்தது. அதில் மணிகண்டன் போலீசார் பிடித்த நிலையில் தப்பிச் சென்ற ரமணா குறித்து திருவல்லிக்கேணி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.